கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கெடுத்திருக்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு கிர்கிஸ்தான்ல இருந்து ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். பேசுகிற நேரத்தில் அச்சுறுத்தல் மொழியை தெஹ்ரான் பொறுத்து கொள்ளாது, பதிலடியைத்தான் எப்போதும் கொடுக்கும் என்று இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஓமானோட பேசி ஹொர்முஸை எப்படி நிர்வகிக்கிறங்கிற முடிவுக்கு வருவோம். அமெரிக்கா இதில் தலையிடக்கூடாது, ஹொர்முஸ் எங்களுக்கு சொந்தமானது, நாங்க சொல்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்கணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இதை கேட்காமத்தான் அமெரிக்கா ஓமான் வளைகுடா வழியாக கப்பல்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருபுறம் ஈரானோட சமாதான ஒப்பந்தம் என்று சொல்லிக்கிட்டு இப்படியான ஒரு அறிவித்தல் விடுத்தாங்க. வாஷிங்டன்ல செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்திக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கிலே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய பரஸ்பர தாக்குதல்கள் இரு நாடுகளையும் தாண்டி சர்வதேச அளவிலே பலத்த அழுத்தங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு யுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஹொர்முஸ் நீர்ப்பரப்பை மொத்தமாக மூடியிருக்கிறது ஈரான். அதே நேரத்தில் பாபல் மந்தப் என்கிற யமனுடைய கடற்பரப்பில் சவுதி அரேபியாவினுடைய எந்த கப்பல்களும் பயணிக்க கூடாது என்று சவுதிக்கு எதிரான ஒரு அழுத்தத்தை ஹூத்திஸ் இருக்கிறாங்க. எனவே இந்த இருதரப்பு அழுத்தங்களால் சர்வதேச மட்டத்தில் எண்ணெய் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை தாண்டி அமெரிக்காவில் பெட்ரோலுடைய விலையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால எல்லா அரசாங்கங்களும் மிகப்பெரிய அழுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்றைய நாள் அல் ஜசீரா ஒரு முக்கியமான செய்தியை ஒளிபரப்பி இருக்கிறது. அந்த செய்தி என்னன்னு கேட்டா, வாஷிங்டன்ல இருந்து முன்னாள் பென்டகனுடைய அதிகாரி ஒருவர் பேட்டி அளித்திருக்கிறார். அவர் பென்டகனுடைய ஆயுதம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒருவர். அவர் சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு கேட்டா, தற்போது ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய யுத்தத்தில் அமெரிக்கா கிட்டத்தட்ட அவர்களுடைய ஆயுதங்கள்ல பாதிக்கு மேல இழந்திருக்கிறது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுத தொகையில பாதிக்கு மேல அமெரிக்கா தற்போது அழித்து விட்டது, இல்லாமல் இருக்கிறது. எனவே அவர்கள் மீண்டு வருவதற்கு இன்னும் 5 ஆண்டுகளாவது தேவைப்படும் என்கிறார் அந்த முன்னாள் அதிகாரி. அமெரிக்காவினுடைய நிலை ரொம்ப பரிதாபகரமான நிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பேசக்கூடியவர், ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கா அதிகமான ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட பெருமளவிலான ஆயுதங்களை பொறுத்தவரையில் மேற்கு பசிபிக் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய 7 வகையான ஆயுதங்கள் இதிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லக்கூடிய குறித்த அதிகாரி அவர்கள் அவற்றில் 1/3 பங்கு முதல் பாதிக்கு மேல தற்போது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அமெரிக்காவுக்கு உண்டாக்கும். காரணம் என்னன்னா, அமெரிக்காவுடைய ஆயுத கையிருப்பு குறைந்து கொண்டே வருகிறது. இன்கே சீனா தற்போது தைவான் மீது தாக்குதல்களை தொடர்ந்தால் அந்த தாக்குதல்கள் மூலமாக அமெரிக்கா தைவானுக்கு உதவ முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும். காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட ஆயுத பற்றாக்குறை இருக்குது. அதை தாண்டி தற்போது இந்த யுத்தத்தில் அரபு நாடுகளை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா தங்களுடைய வெளிநாடுகளில் இருந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை எல்லாம் கொண்டு வந்து அரபு நாடுகளில் இறக்கி இருக்கிற காரணத்தினால அவையெல்லாம் தற்போது பயன்பட்டு வரக்கூடிய காரணத்தினாலையும் எந்த நாடுகளில் இருந்து இந்த ஏவுகணைகள் அவங்க கொண்டு வந்தாங்களோ அந்த நாடுகள் தற்போது பாதுகாப்பில்லாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே சீனா இப்ப நினைச்சாங்கன்னா தைவான் மேல அட்டாக் பண்றதுக்கு அமெரிக்காவால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் மேல யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவிக்கிட்டு இருக்குது. என்ன உதவிகளை செய்தாலும் தற்போது பாதிக்கு மேல ஆயுதங்களையும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இந்த ஆயுதங்களை தயாரிப்பதற்கு மீண்டும் 5 ஆண்டுகள் எடுக்கும் என்கிற காரணத்தினால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழலாக இந்த சூழல் மாறி இருக்கிறது என்பதை தாண்டி பீட் ஹெக்ஸர் இவர்தான் பென்டகனுடைய பொறுப்பாளர், குறிப்பாக பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் அமெரிக்காவில். அவர் இதுவரைக்கும் அமெரிக்கா ஈரான் வார்ல 37 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். மேலதிகமாக 75 பில்லியன் அமெரிக்க டாலர் தேவை, அதை நீங்க தந்தா மட்டும்தான் நாங்க யுத்தம் பண்ண முடியும் என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கு இன்னும் அமெரிக்கா அனுமதி கொடுக்காத சூழலும் தற்போது உருவாகி இருக்கிறது. எனவே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இந்த காலகட்டம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கெடுத்திருக்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு கிர்கிஸ்தான்ல இருந்து ஊடகங்களுக்கு பேசி இருக்கிறார். பேசுகிற நேரத்தில் அச்சுறுத்தல் மொழியை தெஹ்ரான் பொறுத்து கொள்ளாது,
பதிலடியைத்தான் எப்போதும் கொடுக்கும் என்று இன்றைக்கு பேசியிருக்கிறார். கிர்கிஸ்தானில் நடைபெறக்கூடிய ஷங்காய் உச்சி மாநாட்டில் சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளுடைய பல முக்கியஸ்தர்கள் பங்கெடுத்திருக்கக்கூடிய சூழல்ல அந்த கூட்டத்தில் தான் அவர் இந்த பேச்சுக்களையும் பேசியிருக்கிறார். குறிப்பாக ரஷ்யா மற்றும் சீனாவுடனான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி, நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோடு அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பணிக்காக உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துருவாங்க. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்து விடும். வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் சீனாவோடும் ரஷ்யாவோடும் அவர்கள் எங்கள் நண்பர்கள் என்கிற அடிப்படையில் நாங்கள் தவறாமல் டிஸ்கஷன் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம் இந்த யுத்தம் தொடர்பாக என்றும் சொல்லி இருக்கிறார். இதில் இருந்து சீனாவும் ரஷ்யாவும் எவ்வளவு முக்கியத்துவத்தை ஈரானுக்கு கொடுக்கின்றன என்றும் ஈரான் சீனா ரஷ்யாவினுடைய பேச்சை எவ்வளவு தூரம் கேட்கிறாங்கிறதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளை தடுப்பதற்கு ஈரான் பயன்படுத்துகிற பல ஆயுதங்கள் சீனாவினுடைய தயாரிப்பு ஆயுதங்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய எந்த விதமான தொழில்நுட்பங்களுக்கு உள்ளேயும் போயிடக்கூடாது. 12 நாள் வாரில் ஈரான் மேல அதிகமான அட்டாக் நடக்கிறதுக்கு காரணமாக அது அமைந்தது என்கிற காரணத்தினால் இப்பொழுது சீனாவினுடைய தொழில்நுட்பங்களை தான் முழுவதுமாக ஈரான் பயன்படுத்தி வருகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய எதிர்கால செயல் திட்டங்கள் தொடர்பாக விவாதிப்பதற்காக இன்றைய நாள் ஒமானுடைய தூதுக்குழுவினர் நேரடியாக ஈரானில் தரையிறங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் திரும்ப திரும்ப சொல்லி வந்த ஒரு செய்தி தான், ஓமானோட பேசி ஹொர்முஸை எப்படி நிர்வகிக்கிறங்கிற முடிவுக்கு வருவோம். அமெரிக்கா இதில் தலையிடக்கூடாது, ஹொர்முஸ் எங்களுக்கு சொந்தமானது, நாங்கள் சொல்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்கணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இதை கேட்காமத்தான் அமெரிக்கா ஓமான் வளைகுடா வழியாக கப்பல்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருபுறம் ஈரானோட சமாதான ஒப்பந்தம் என்று சொல்லிக்கிட்டு இப்படியான ஒரு அறிவித்தல் விடுத்தாங்க. அதற்கு எதிராகத்தான் கப்பல்களை தாக்க ஆரம்பித்தது. ஈரான் இப்பொழுது முழுவதுமாக கப்பல் போக்குவரத்து ஹொர்முஸ்ல ஜீரோவாக நிற்கக்கூடிய சூழல்ல இதை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னா ஒரே வழிதான் இருக்குது. அது என்ன வழின்னு கேட்டா, ஓமானியர்களை வைத்து ஈரானோடு பேசுவது. எனவே அமெரிக்கா ஓமான் வழியாக தற்போது கெஞ்ச ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில ரொம்ப நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. அந்த தொடர்புகளை பயன்படுத்தி தான் தற்போது ஓமானை விட்டு பேசுவதற்கு தயாராகி இருக்கிறது அமெரிக்கா என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த பிரச்சனைக்கு ஓமானும் ஈரானும் தான் முடிவு கட்ட வேண்டுமே தவிர அமெரிக்காவால் எந்த முடிவையும் கட்ட முடியாது என்பதால் தற்போது அமெரிக்கா நேரடியாக களமிறங்கி ஒன்றும் சாதிக்க முடியல, ஓமான் வழியாக பேசி பார்ப்போம் என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் வாஷிங்டன்ல செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு
நெத்தன்யாகு சந்திக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு நெத்தன்யாகு வந்தால் அவரை கைது செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நேரத்தில் தான் தற்போது நெத்தன்யாகு வருகிறார். அவரை கைது செய்வதை விடுத்துவிட்டு அமெரிக்க அதிபர் செங்கம்பல வரவேற்பு கொடுத்து அவரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்காவுக்கு போகிற பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவினுடைய மரணித்த செனட்டர் லின்சே கிரஹாமினுடைய இறுதிச் சடங்கிலும் பங்கேற்பார் என்று சொல்லப்படுகிறது. லின்சே கிரஹாமை பொறுத்தவரையில் திரும்ப திரும்ப இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் காசாவில் அப்பாவி பொதுமக்களை இஸ்ரேல் கொன்று குவித்ததை நியாயம் என்று பேசி வந்த உலகத்தின் நம்பர் 1 இனவாதிகளில் ஒருவராக இருந்தவர். அவர் செத்துப்போன காரணத்தினால் அவருடைய இறுதி நிகழ்வுகளையும் பங்கெடுப்பதற்காகத்தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு தற்போது அமெரிக்கா செல்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த சந்திப்பு நடைபெறுகிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் ஈரான்ல இருந்து ஏவப்பட்ட 7 ஏவுகணைகளையும் 6 ஆளில்லா விமானங்களையும் நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்று இன்றைக்கு ஜோர்டானுடைய ராயல் போர்சஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஈரான் குவைத் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் குவைத்திலிருந்து அமெரிக்காவினுடைய ஒரு வெடிமருந்து குடோனே மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்காவினுடைய படையினருக்கு மத்தியில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. வெடிச்சு செதறியது வெடிமருந்துகளை குண்டுகளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு குடோன். அதில் ஒர்க் பண்ணின அமெரிக்காவினுடைய போர்சஸும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கேம்ப் உதைரியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் உபகரண கிடங்குகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான். அதே போன்று கேம்ப் தோஹா, கேம்ப் அரிஃப்ஜான் உள்ளிட்ட பகுதிகள் மேலேயும் இன்றைக்கு குவைத்திலே பல தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கு. இது எல்லாமே ஆளில்லா விமான தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்களாகத்தான் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல பஹ்ரைன் மீது இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல ஷேக் ஈசா விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் மீண்டும் நடத்தப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்கன் போர்சஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானப்படை தளம். அதே போன்று ஷேக் ஈசா விமானப்படை தளத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் ஒன்று மேலையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரோலியங்கள் சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கு அதன் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஆளில்லா விமான தாக்குதல்களாக நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் மிக முக்கியமாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமேசான் தரவு மையம் டேட்டா சென்டர் மேல ஈரானுடைய IRGC தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. டேட்டா சென்டருடைய ஒரு பெரும் பகுதியை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய IRGC அமெரிக்காவுக்கு உளவு தகவல்களை வழங்குகிறது. அமெரிக்காவினுடைய இந்த அமேசான் டேட்டா சென்டர், எனவேதான் அமேசான் டேட்டா சென்டர் மேல நாங்கள் அட்டாக் பண்ணி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு IRGC வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் பஹ்ரைனோ அல்லது அமேசானோ இந்த செய்திகளை இதுவரைக்கும் உறுதிப்படுத்தவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்றைய நாளில் ஜோர்டானில் இருக்கக்கூடிய மோஃபக் சால்தி, அதாவது அல் அஷ்ராக் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC படைப்பிரிவு. இந்த தளத்தில் இருந்த அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தினுடைய பராமரிப்பு வசதிகள் மீது அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறது. அங்கு அமெரிக்கன் போர்சஸ் தங்குகிற இடங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆளில்லா விமானங்களை சேமித்து வைக்கிற கிடங்குகள் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் ஈராக்ல இருக்கக்கூடிய ஈராக்கினுடைய ஏர்பில் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகாமையில் ஒரு ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு 3 தொடக்கம் 4 மணி நேரங்கள் விமான போக்குவரத்துகள் இடைநிறுத்தப்பட்டதையும் ஈராக் அறிவித்திருக்கிறது. இப்படியான தாக்குதல்களுக்கு மத்தியில் தான் ஈரான் மேல அமெரிக்கா 13வது நாளாகவும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய கொராமாபாத், அதே போன்று ஜாஸ்க், அஹ்வாஸ், பந்தர் அப்பாஸ் உள்ளிட்ட பல நகரங்களிலும் கஷம் தீவுலையும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அமெரிக்காவுடைய படைகள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய உத்தியோகபூர்வ அரச தொலைக்காட்சிகள் செய்தியாக்கி கொண்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தான் பாபல் மந்தப் என்று சொல்லுகிற யமனுடைய கடற்பகுதிகள், ரெட் சீல யமனுடைய கடற்பகுதிகளில் பாபல் மந்தபை நாங்கள் மொத்தமாக மூடல, சவுதி அரேபியாவினுடைய கப்பல்கள் பயணிப்பதற்கான முற்றுகை தான் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவுபடுத்தி இருக்கிறது ஹவுத்திகளுடைய படைப்பிரிவு அன்சாருல்லா தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. பாபல் மந்தப் வழியாக சைனாவினுடைய கப்பலை மட்டும் போறதுக்கு அனுமதிச்சீங்களே என்று கேட்கிற போதுதான் சைனாவுடைய கப்பல் மட்டுமில்லை எந்த கப்பலாக இருந்தாலும் போகலாம், ஆனா அவங்க சவுதியில இருந்து பெட்ரோலை ஏத்திக்கிட்டு போகிற சவுதியினுடைய கப்பலாக இருந்தால் அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே சீனாவுக்கு எண்ணெயை கொண்டு போனா எதுவும் பண்ண மாட்டோம்ட்டாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நாடு அந்த நாட்டுக்கு தேவையான பெட்ரோலியத்தை எடுத்துக்கிட்டு போவாங்களா இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால்
சவுதியினுடைய ஓன் கப்பலாக இருந்தால் அட்டாக் பண்ணுவோம். சவுதிக்கு தான் நாங்கள் முற்றுகை விதிச்சிருக்கோமே தவிர வேறு எந்த நாடுகளுக்கு நாங்கள் முற்றுகை விதிக்கவில்லை என்று தெளிவுபடுத்தி இருக்கிற அதே நேரத்தில் தான் எண்ணெய் கப்பல்கள் இன்றைக்கும் சவுதி அரேபியாவில் இருந்து எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு நேரடியாக பாபல் மந்தப் வழியாக வராம சுற்றி சுயேஸ் கால்வாய் வழியாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஆப்பிரிக்காவை சுற்றி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. டேனிஷ் கொடியோடு இயங்கக்கூடிய டாம் இன்னோவேஷன் என்கிற ஒரு பெரிய டேங்கர் கப்பல். இந்த கப்பல் இன்றைக்கு நிறைய எண்ணெய் பொருட்களை, பெட்ரோலிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு சுயேஸ் கால்வாய் வழியாக ஆசியாவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று டாம் நிறுவனம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளில் சொல்லி இருக்கிறார்கள். நேரடியாக ரெட் சீல சவுதியிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு அப்படியே கீழே பாபல் மந்தபுக்கு வந்தா அடுத்தபடியாக ஆசியாவுக்குள்ள நுழைஞ்சிடலாம். ஆனா அப்படி நுழைகிறதுக்கு தற்போது ஹவுதீஸ் தடை விதிச்சிருக்கிற காரணத்தினால அப்படியே சுத்தி ஆப்பிரிக்காவை சுத்தி ஒரு பெரும் பயணம், ஒரு மாதத்துக்கு மேல சுற்று போட்டுக்கிட்டு தான் அவங்க போய் சேரணும். அப்படியான ஒரு சிரமத்தை தற்போது கப்பல்கள் எதிர்கொண்டு வருகின்றன என்கிற செய்திகள் வெளியாக இந்த டோம் நிறுவனத்தினுடைய இந்த எண்ணெய் கொண்டு போகக்கூடிய கப்பல்கள் மொத்தமாக பயணிக்கக்கூடிய இந்த ரூட் அதில் சுற்றி அவங்க ஜப்பானுக்கு தான் போகுது அந்த கப்பல். ஆனாலும் அந்த கப்பல்களை தாக்க மாட்டோம் என்று ஹூத்திகள் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் நேரடியாக சவுதியினுடைய கப்பலாக இருந்தால் தான் அட்டாக் பண்ணுவோம்ங்கிறாங்க. ஆனால் இந்த கப்பல் நேரடியாக பாபல் மந்தபு வழியாக வராமல் சுத்தியே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளுடைய முக்கியமான தொகுப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனல்லையும் வீடியோக்களை வெளியிட்டு வர்றோம். நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனல்லையும் வீடியோக்களை வெளியிட்டு வர்றோம். எனவே 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதனூடாக இந்த சர்வதேச செய்திகளுடைய உண்மையான தகவல்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.